அதிமுக கூட போனா பாஜக வந்து எதிரின்னு விஜய் வெளிப்படையாவே பேசியிருக்காரே சார். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்ல. நிரந்தர ஆமா பகைவனும் கரெக்ட் இல்லை. தான். ஆமா. இப்போ நம்ம கலைஞரே எடுத்துக்கணும், திமுக எடுத்துக்கணும், ம். பிஜேபியோட கூட்டணியா இல்லையா? ஆமா. 5 வருஷம் 7 மந்திரி இருந்தாங்கல்ல, ம், ம். அந்த மாதிரி தான். ஓகே. அதாவது நாஞ்சில் சம்பத் சொல்லுவார்ல, காரி துப்புனா என்ன, தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும், அவன் தான் அரசியல்வாதி. ம், ம். அந்த மாதிரி அதெல்லாம் அது வந்து கலைஞர் வந்து கரெக்டாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு சொல்லுவார். ம், ம். இவங்களுக்கு அது சொல்ல தெரியல, தெரியல. அவ்வளோதான். மற்றபடி இப்போ ஒன்றும் இல்லை. இன்னும் ரொம்ப வேகமாக ப்ரெஷர் கொடுத்தாருன்னா பாஜக கழட்டி விடவும் தயாராக இருக்காரு. ம். அதாவது நீங்கள் நான் துணை முதல்வர், நீங்கள் முதலமைச்சர்னா ம். பாஜக பாப்பா வேலை பண்ணி சொல்லிட்டு சொல்லிடுவார். ஆமா. அதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இன்னும் வந்து அரசியலை வந்து அவர் வந்து ஸ்டடி ஆகலை. ம். அது விஜய்க்கும் தெரியுது. ஆமா. நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். ம். அப்போது இன்னும் ஒரு 5 வருஷம் அவர் சினிமா நடிக்கணும். ம்.